والصلاة الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, வாரம் நடைபெறக்கூடிய இந்த வகுப்பிலே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே நாம் இதுவரைக்கும் பல விடயங்களை பார்த்து இறுதியிலே தொழுகையிட வகைகளை பார்த்து வந்தோம். கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்? 2 பெருநாள் தொழுகைகள், அதே போல் கிரகண தொழுகை சம்பந்தமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தேடி தொழும் தொழுகை பற்றியும் ஜனாசா தொழுகை பற்றியும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சலாத்துல் இஸ்திஸ்கா என்பது மழையை அல்லாஹ்விடத்திலே வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு தொழுகை. இந்த இஸ்திஸ்கா என்பது மக்களுக்கு வறட்சியான ஒரு காலம் ஏற்பட்டு விவசாய காணிகள் எல்லாம் தண்ணீரை வேண்டி நிற்கின்ற ஒரு வேளையிலே அல்லாஹ்விடத்திலே மழையை வேண்டி பிரார்த்திப்பது, இதுதான் சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லப்படுகிறது. இந்த சலாத்துல் இஸ்திஸ்கா எப்போது தொழ வேண்டும் என்றால், பூமி வறட்சி அடைந்து மழை இல்லாமல் விவசாய காணிகளுக்கு பாதிப்பு ஏற்பாடு நடைபெற்று இவ்வாறான சிரமங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே தொழுது மழையை வேண்டுவது, இதுதான் சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லப்படுகின்றது. இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நமது தேவைகளை முன்வைத்து சரணடைந்து அவனிடத்திலே வானத்துடைய அருள் மலைகளை வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையிலே தனியாகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து இந்த தொழுகையை நாம் தொழலாம். தனியாக அல்லது ஜமாஅத்துடன் சேர்ந்து இந்த தொழுகை நிறைவேற்றலாம். அல்லது ஜும்மா தொழுகையிலே இமாம் அவர்கள் மழை வேண்டி அவர் பிரார்த்தனை புரிவார், மாமூம்கள் எல்லாம் அதற்கு ஆமீன் கூறுவார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே குத்துபாவின் போது இமாம் அவர்கள் மழை வேண்டி இருகரம் ஏந்தி பிரார்த்திப்பார்கள், மாமூம்கள் எல்லாம் அதற்கு ஆமீன் கூற வேண்டும். அதே போல் எந்த நேரத்திலும் ஜும்மாவின் போது, குத்துபாவின் போது, தொழுகை இல்லாமல் கூட அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம்? மழையை வேண்டி பிரார்த்திக்கலாம். யா அல்லாஹ், எங்களுக்கு அருள் மழையை தருவாயாக, வானத்தின் அருள் வாயில்களை திறப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியலாம். இந்த சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழக்கூடிய இந்த தொழுகையுடைய சட்டத்தை பொறுத்தவரையிலே இது சுன்னத் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. அதாவது அந்த வறட்சி, தண்ணீருடைய தேவைகள் இருக்கின்ற போது இந்த தொழுகையை தொழலாம். இது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்முறைகளை பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இவ்வாறான வறட்சி ஏற்பட்ட காலத்திலே அதாவது வெட்ட வெளியிலே வந்து நபி அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடத்திலே மழை வேண்டி பிரார்த்தித்திருக்கிறார்கள். அதே போன்று கிப்லாவை முன்னோக்கி அவர்கள் பிரார்த்தனை புரிகின்ற போது அந்த அவருடைய மேலங்கி, அதாவது மேலாடையை மறுபுறமாக திருப்பி இருக்கிறார்கள். பிரசங்கம் செய்து கிப்லாவை முன்னோக்கி அவர்கள் பிரார்த்தனை புரிகின்ற போது அவருடைய மேலங்கி நபி அவர்கள் மறுபுறமாக திருப்பி போட்டுள்ளார்கள். இந்த இஸ்திஸ்கா தொழுகையுடைய முறையை பார்ப்போமானால், பெருநாள் தொழுகையை போன்றுதான் இந்த தொழுகை. பெருநாள் தொழுகை போன்ற தொழுகைதான் இந்த இஸ்திஸ்கா தொழுகையும் இருக்கிறது. பொதுவாக 2 ரக்காத்துகள். முதலாவது ரக்காத்திலே தக்பீரத்து இஹ்ராமை தவிர்த்து 6 தக்பீர்களும், 2வது ரக்காத்திலே 5 தக்பீர்களும் சொல்லப்படும். சூரத்துல் ஃபாத்திஹா ஏனைய சூறாக்களை சத்தமிட்டு ஓதுவது, குத்துபாவுக்கு, அதாவது பெருநாள் தொழுகை போன்ற குத்துபா தொழுகைக்கு பின்னால் பிரசங்கம் செய்வது, அதில் ஒரு குத்துபா ஓதினால் போதுமானது. அதாவது மக்களுக்கு மழை வேண்டி பிரார்த்திக்கின்ற போது பாவ மன்னிப்பு கோர வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு நன்மையின்பால் மீள வேண்டும் போன்ற உருக்கமான உபதேசத்தை இமாம் அவர்கள் செய்வார்கள். இதுதான்
சலாத்துல் இஸ்திஸ்காவுடைய சுருக்கமான விளக்கமாக இருக்கிறது. 2 ரக்காத் தொழுகைகள், பெருநாள் தொழுகையை போன்ற தொழுகை, அல்லாஹ்விடத்திலே நமது தேவையை முன்வைத்து பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இஸ்திஸ்காவாக இருக்கிறது. அடுத்ததாக ஜனாசாவுடைய சட்ட திட்டங்களை பற்றி பார்ப்போம். இந்த ஜனாசாவுடைய சட்ட திட்டங்களை பார்ப்போமானால், முதலாவது ஒரு மனிதர் சக்கராத்துடைய நேரம், அதாவது மரணம் நெருங்கிவிட்டது என்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவருக்கு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நினைவூட்ட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நினைவூட்ட வேண்டும். அதாவது சொல்லுங்கள் என்று வற்புறுத்துவதல்ல, நாம சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தை அவருக்கு காது கெட்டுகின்ற போது அதனை அவர் கூறுவதற்கு, சொல்வதற்கு அது உதவியாக இருக்கும். இது சுன்னாவாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த ஜனாசாவை கிப்லாவை முன்னோக்கி வைப்பது. சக்கராத்துடைய நேரம், மரண வேளை நெருங்கி விட்டது என்று அறிகுறிகள் தெரிந்தால் கிப்லாவை முன்னோக்கி வைப்பது சுன்னாவாக இருக்கிறது. அதற்கு பின்னால் 2 கண்களையும் மூடிவிட வேண்டும். மரணத்ததற்கு பின்னால் அந்த மையத்தை ஆடைகள் மூலமாக, துணியின் மூலமாக மூடிவிட வேண்டும், மறைக்க வேண்டும். இது சுன்னாவாக இருக்கிறது. மரணித்து விட்ட செய்தி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் அடக்கம் செய்வதற்கான வேலைகளை என்ன செய்ய வேண்டும்? துரிதப்படுத்த வேண்டும். அடக்கம் செய்வதற்கு என்ன தேவை? என்ன வேணும் அடக்கம் செய்ய? துரிதப்படுத்தினா என்ன? அதாவது அதற்கு தேவையான கபரு தோன்ற வேலை, கஃன் என்றது, அதற்கு தேவையான வேலைகள் என்ன செய்யணும்? அவசரமாக மக்கள் என்ன செய்யணும்? துரிதமாக செய்வதற்கு முற்பட வேண்டும். இது கட்டாயமான ஒரு விஷயம். அடுத்ததாக, மையத்துக்கு கடன்கள் ஏதும் இருந்தால் அந்த கடனை அடைக்கின்ற விடயத்திலும் அவசரம் காட்ட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவசரம் காட்ட வேண்டும். இது கட்டாயம். அடுத்தது, குளிப்பாட்டி கஃன் இடுவது என்ற அந்த செயல், இது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு மையத்தை ஏற்பட்டு விட்டது என்றால் அங்கே ஒரு குறிப்பிட்ட சிலர் 3 அல்லது 3, 4, 5 பேர் அல்லது ஒரு 7, 8 பேர் சேர்ந்து அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற வேலைகளை செய்தால் போதுமானது. இது ஃபர்து கிஃபாயா. எல்லா மக்களும் சேர்ந்து குளிப்பாட்டணும் என்கிற தேவை கிடையாது. யாராவது குறிப்பிட்ட நபர்கள் அதனை செய்துவிட்டால் கடமை நிறைவேறிவிடும். யாருமே அங்கே முன்வராத விடத்து அனைவரும் பாவத்துக்குள்ளானவர்களாக கருதப்படுவார்கள். இந்த மையத்தின் மீது தொழுகையை நிறைவேற்றுவது, இது ஃபர்து கிஃபாயா. இதனுடைய நிபந்தனைகளை பொறுத்தவரையிலே கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். தொழுகை நடாத்துகின்ற போது கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். அவுரத் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அசுத்தங்கள் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் குளிப்பாற்றுறது. அசுத்தங்கள் நீக்கப்பட்டு சுத்தமான நிலை இருக்க வேண்டும். தொழக்கூடியவரும் தொழுகை நடாத்தப்படக்கூடிய அந்த ஜனாசாவும் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக இருக்கணும். தொழக்கூடிய நானும் தொழிற்கப்படக்கூடிய ஜனாசாவும் என்ன செய்ய வேண்டும்? அசுத்தத்தை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போன்று தொழுபவரும் தொழுவிக்கப்படுபவரும் முஸ்லிமாக இருக்க வேண்டும். உதாரணமா ஒரு இமாமா இருக்கிறவர் எப்படி இருக்கணும்? முஸ்லிமாக இருக்கணும். தொழுவிக்கப்படக்கூடிய மையத்தும் என்ன இருக்கணும்? அவரும் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஊரில் இருந்தால், ஒரு ஜனாசா ஏற்பட்டு நாம் ஊரில் இருந்தால் இந்த ஜனாசாவுக்கு சமூகம் தர வேண்டும். அதே போன்று இந்த ஜனாசாவை நிறைவேற்றக்கூடியவர்கள் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். உதாரணமா சின்ன பிள்ளைகள் அந்த ஜனாசாவை தொழுக கூடும். ஆனா தொழுகைக்கு முன்னின்று தொழுவிக்கக்கூடியவர்கள் பருவ வயதை அடைந்தவர்களாக, பெரியவர்களாக இருக்க வேண்டும். இதனுடைய ருக்குன்களை பொறுத்தவரையிலே ஜனாசாவை தொழுவிக்கணும் நின்று தொழ வேண்டும். 4 தக்பீர்கள் அந்த தொழுகையிலே சொல்லப்படும். முதலாவது தக்பீருக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படும். 2வது தக்பீருக்கு பின்னால் நபியின் மீது ஸலவாத்து சொல்லப்படும். 3வது தக்பீருக்கு பின்னால் அந்த மையத்துக்காக பாவ மன்னிப்பு பிரார்த்தனை புரியப்படும். அடுத்ததாக இந்த இவைகளை ஒழுங்குமுறைப்படி செய்ய வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா, நபியின் மீது ஸலவாத்து, அதற்கு பின்னால் அந்த மையத்துக்காக பாவ மன்னிப்புக்காக துவா செய்வது. அதற்கு பின்னால் சலாம் கொடுப்பது, வலதுபுறமாக சலாம் கொடுப்பது. இதனுடைய சுன்னத்துக்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தக்பீரிலும் 2 கைகளையும் உயர்த்த வேண்டும். அதற்கு பின்னால் அஊது சொல்வது, தனக்கும் முஸ்லிம்களுக்குமாக பிரார்த்தனையில் ஈடுபடுவது. அந்த தொழுகையிலே ஓதுகின்ற போது மௌனமாக ஓத வேண்டும். சத்தமாக ஓதுவதல்ல, மௌனமாக ஓத வேண்டும்.
4வது தக்பீருக்கு பின்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சற்று அமைதி காத்து சலாம் கொடுக்க வேண்டும். உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி 2வது தக்பீர் நபியின் மீது ஸலவாத்து சொல்லி 3வது தக்பீருக்கு பின்னால் அந்த மையத்துக்காக பாவ மன்னிப்பு கோரி 4வது தக்பீர் சொன்னதுக்கு பின்னால கொஞ்சம் சின்னொரு அமைதி காத்து அதற்கு பின்னால் வலது புறமாக சலாம் கொடுக்க வேண்டும். 2 கைகளை வலது கையை இடது கையின் மீது வைத்து நெஞ்சில் தக்பீரை கட்டிக்கொள்ள வேண்டும். சலாம் கொடுக்கும் போது வலது பக்கமாக சலாம் கொடுக்க வேண்டும். இல்ல சலாம் கொடுப்பது. இந்த தொழுகையுடைய முறையை பொறுத்தவரையிலே அந்த ஜனாசா மையத்து ஆணாக இருந்தால் அந்த ஆணுடைய தலையின் பக்கம் இமாம் அவர்கள் நிற்பார்கள். பெண்ணாக இருந்தால் பெண்ணின் நடுப்பகுதியில் அந்த இமாம் நிற்பார். தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அதற்கு பின்னால் அஊது பிஸ்மில் கூறி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். 1வது தக்பீர். 2வது தக்பீருக்கு பின்னால் நபியின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். 3வது தக்பீருக்கு பின்னால் அந்த ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு துஆ செய்ய வேண்டும். 4வது தக்பீருக்கு பின்னால் அமைதி காத்து வலது பக்கமாக சலாம் கூற வேண்டும். இந்த துஆவை பொறுத்தவரையிலே நீண்ட துஆக்கள் இருக்கிறது. நாம சுருக்கமான துஆக்கள் தெரிந்தாலும் நீண்ட துஆக்களை பாடமாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا வ உன்சானா, இப்படி பெரிய துஆக்கள் இருக்கு. அதே போல வழக்கமா ஓதக்கூடிய நாம அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வ ஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வ அக்ரிம் நுஸுலஹு வ வஸ்ஸி முத்கலஹு, இது போன்ற துஆக்களை நாம் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். தொழுகைகளை ஓதுகின்ற போது மையத்துக்காக தொழுவிக்கப்படுகின்ற பிரதானமான நோக்கம் என்ன? பாவ மன்னிப்பு. எவ்வளவு அதிகமான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை புரிகிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவைகள் என்ன செய்யும்? ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே இந்த ஜனாசாவுடைய சட்ட திட்டங்களை முறையாக தெரிந்து நாம் ஜனாசா ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த கடமைகளிலே கலந்து கொண்டு முழுமையான பங்களிப்பை செய்து நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே இன்றைய வகுப்புடன் இந்த தொழுகை சம்பந்தமான பாடங்கள் நிறைவு பெறுகிறது. பயங்கரமான நேரத்தில் தொழுவது, வேற என்ன படிச்சோம்? கிரகண தொழுகை, பெருநாள் தொழுகை, வேற மலை தேடி தொழும் தொழுகை, வேற ஜனாசா தொழுகை, வேற இது போல தொழுகைகளுடைய வகைகளை பார்த்த பரலான தொழுகையை தவிர்த்து மேலதிகமான தொழுகை. எனவே இதனை சட்ட திட்டங்களை அறிந்து காலம் சந்தர்ப்பம் ஏற்படும் போது அவைக்கு முறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்போமாக. எதனை படித்தோமோ அதனை வாழ்வில் எடுத்து நடப்பதோடு பிறருக்கும் முறையாக எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.